1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு, மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆமென். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. A man looks on outside appearance, but the Lord looks on the heart. ஆமென். ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறவர். அதுதான் இந்த நாளின் செய்தி. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கறது இல்லை. God doesn't look at the appearance, he looks at your heart. சொல்லுங்க, உங்கள் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வெளிப்போற்ற தோற்றத்தில் எப்படியும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் எதை முக்கியமாக பார்க்குறாரு? உங்களுடைய உள்ளான இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனால் அதை பார்க்க முடியாது. No man can see your inner hearts, inner thoughts, but the Lord can see your inner hearts. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பார்க்குறாராம்? மனுஷர் பார்க்கிறபடி பாரேன். அப்போ மனுஷன் என்னத்தை பார்க்குறான்? வெளிப்புற தோற்றத்தை பார்க்குறான். நம்முடைய உருவ தோற்றத்தை, வளர்ச்சியை பார்க்குறான். அங்கே சாமுவேல் யாரை பார்க்குறாரு? அமினதாபை பார்க்குறான், எலியாபை பார்க்குறான். எலியாப் எப்படி இருக்கிறான்னா, நல்ல உருவ தோற்றம், அழகான உருவ தோற்றம். எலியாப் வாஸ் வெரி ஃபேர் அண்டு ஜெய்ஜாண்டிக். அது கிட்டத்தட்ட சவுளை போல ஒரு தோற்றத்தை உடையவன் தான் இந்த எலியாப். 1 சாமுவேல் 9:2 பார்க்கலாம். சவுல் எப்படிப்பட்ட அழகான ரூபத்தை கொண்டவன், எவ்வளோ உயரமானவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 9:2 நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதில் மிக அழகிய தோற்றத்தை கொண்டவன் சவுல், மிக உயரமான தோற்றத்தை கொண்டிருந்தான். அவனை எல்லாரும் இப்படி தான் பார்க்கணும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சௌந்தரியமான ஒரு வாலிபனாக இருந்தான். யார்? சவுல். 2வது, இஸ்ரவேலில் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களாம்? அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருப்பாங்களாம். அப்படின்னா அவன் எப்படி? அவன் எல்லாரை காட்டிலும் இப்படி தான், இப்படி ஒரு ஹைட்டில் இருப்பான். மிக உயரமானவன். ஆண்டவர் அப்படிப்பட்டவன் தான் தெரிஞ்சு கொண்டார் சவுலை. அல்லேலூயா. அழகான தோற்றத்தை உடையவன். இஸ் எப்படி போட்டிருக்குது பாருங்க. he was young, good looking. ஆனால் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுடைய ஷோல்டருக்கு தான் எல்லாருமே இருந்தாங்க, அவ்வளோ ஹைட்டு அவன். அப்படிப்பட்ட நல்ல உருவ தோற்றத்தை கொண்ட சவுலை ஆண்டவர் என்னவா தெரிஞ்சு கொண்டார்? ராஜாவாக தெரிந்து கொண்டார். அதை போல தான் இப்போ யாரை பார்க்குறாரு சாமுவேல்? எலியாபை பார்க்குறாரு. ஆண்டவர் இப்போ யாரை புறக்கணிச்சிட்டாரு? சவுலை புறக்கணித்து விட்டார். சவுலை புறக்கணிச்சிட்டாரு. இப்போ சவுளுடைய இடத்துல ஒருத்தர் அபிஷேகம் பண்ணணும். கர்த்தர் யாரை போக சொல்கிறாரு? சாமுவேலை போக சொல்கிறாரு. நீ போ, ஈசாவுடைய வீட்டுக்கு போ. அங்கே ஒருத்தர், அவனுடைய குமாரர்கள் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஐ எம் கோயிங் டு அனாய்ட் சில்ட்ரன் ஆஃப் ஜெசி அப்படிங்கிறார். அப்போது அவனுக்கு மொத்தம் 8 குமாரர்கள், 7 பேர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. முதலாவது இதில் மூத்த குமாரன் அவன் தான் இந்த எலியாப். எலியாப் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அழகிய தோற்றமுடையவன், கிட்டத்தட்ட சவுலுக்கு இணையானவனாக அவன் இருந்தான். அவனை பார்த்த உடனே சாமுவேல் என்ன நினச்சிட்டான்? அடா, என்ன அழகுடா அவன், என்ன ஒரு கம்பீரன்டா, என்ன ஒரு பலசாலிடா. கட்டாயம் இவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? தெரிந்து வைத்திருப்பார். இவனை தான் அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் கிட்ட. என்ன சொல்கிறாரு? சாமுவேலை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் அவனை என்ன பண்ணிட்டேன்? புறக்கணித்தேன். இவன் கிடையாது.
எலியாப் கிடையாது, நான் அபிஷேகம் பண்ணது இவனை கிடையாது. நீங்கள்லாம் முகத்தை தான் பார்க்குறீங்க, உருவ வளர்ச்சியை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்கிறபடி நான் பாரேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் முகத்தை பார்ப்பீர்கள், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். சவுளை போல இருந்தான் இந்த எலியாப். ஆனால் சவுளை எப்படி புறக்கணித்தாரோ அதை போல எலியாபையும் ஆண்டவர் புறக்கணிச்சிருந்தார். ஏன் புறக்கணிக்கணும்? அவன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கும்போது 1 சாமுவேல் 17:28, 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்போ எலியாப் என்ன சொல்றான்? ரொம்ப கோபம், ஆங்கிரி. he was angrily speaking to the David. தாவீதுகிட்ட கோபமா பேசுறான். என்னடா ஆடுகளை விட்டுட்டு ஏன்டா வந்த? யார் அனுப்பிச்சது? தாவீதை. அவங்க அப்பா தான் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? சாப்பாடு கொடுத்து மற்ற சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, பிரதர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. அவன் தான் சாப்பாடு, அப்பா சொன்னபடி, தகப்பன் சொன்னபடி சாப்பாடை எடுத்துக்கிட்டு சகோதரர்களை பார்க்க வரான். வந்த இடத்துல தான் என்ன பிரச்சனை நடக்குது? கோலியாத்துடைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அவன் விசாரிக்கிறான், என்ன நடக்குது, ஏன் இந்த பெலிஸ்தன் இப்படி சொல்கிறானே, இவனை ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்றத அவன் விசாரிச்சுட்டு இருக்கிறான். தாவீது ஈகராக அவன் விசாரித்து கொண்டிருக்கான். he was enquiring about Goliath and if he succeed what will he will get it. அவன் அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றால் அங்கே ராஜா என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத அவன் விசாரிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அண்ணன் பார்க்குறான், டே என்னடா ரொம்ப திமிர்றா உனக்கு, ஆடுகளை மேய்க்கிறத விட்டுட்டு இங்கே வந்துட்ட. அவனுக்கு தெரியும், அண்ணாவுக்கு தெரியும், மூத்த சகோதரனுக்கு எலியாபுக்கு தெரியும், தன் தகப்பன் தான் தாவீதை அனுப்பினார்னு தெரியும். தெரிஞ்சு என்ன கேட்குறான்? ஏன்டா ஆடுகளை விட்டுட்டு வர? அந்த கோபத்தை பாருங்க. என்ன கோபம் தெரியுமா? என்ன ராஜாவாக்கலாம் ஆண்டவர், இவனை பொடிப்பை இவனை ராஜாவாக்கிட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த கோபம், அந்த பேசுகிற தோரணையை பாருங்க. உண்மையாக ஒரு சகோதரன், மூத்த சகோதரன், இளைய சகோதரன் தன்னை பார்க்க வந்து எப்படின்னா, தம்பி எப்படா வந்த, ஒழுங்கா வந்தியா? அவன் சின்ன பையன். தாவீதுக்கு என்ன வயசு தெரியுமா? 7 to 8 வயசு தான் இருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ள 10 வயசுக்குள்ள தான் தாவீதுக்கு. 10 வயசுக்கும் குறைவானவன். எலியாபு இருக்கிறதுல மூத்த சகோதரன், எல்லாருக்கும் மூத்தவன். அப்போ தன்னுடைய இளைய சகோதரன் தன்னை பார்க்க விசாரிக்க வந்திருக்கும் பொழுது எப்படி பேசியிருக்கணும்? தம்பி எப்படா தூரமாக வந்திருக்கியா, களைச்சி போயிருக்கியா, அப்பா கிட்ட போய் சொல்லு, நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியவன் என்ன சொல்கிறான்? ஆடுகளை விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்த? உனக்கு திமிரு, உடம்பெல்லாம் திமிருடா உனக்கு. பார்த்தீங்களா அந்த தோரணை எப்படி இருக்கு? என்னை விட்டுட்டு ஆண்டவர் உன்னல்லடா ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. அந்த கோபம், அந்த பொறாமை, அந்த எரிச்சல், அந்த வன்மம், அது கோபமாக வெளிப்படுது அவனுக்கு. ஆனால் அந்த கோலியாத்துடைய விஷயத்தை ஆண்டவர் எதற்கு பயன்படுத்தினார்? தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தெரிஞ்சு கொள்ளுங்க, அபிஷேகம் அங்கே காரியங்களை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம் சொந்த பலத்தில் அதை போராட முடியாது. தாவீது சொந்த பலத்தில் கோலியாத்தை ஜெயிச்சானா? இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் ஏன் எலியாபை தெரிந்து, why God didn't choose the first son Elia? Because he knew his heart. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? பொறாம பிடிச்ச ஒரு இருதயம். he was a jealous, கோபம் கொண்ட ஒரு இருதயம். he was anger, இல்லைங்களா? he was disappointment. விரக்தியில் பேசுகிறான், என்ன ஆண்டவர் அபிஷேகப்படுத்தலையே, நான் நல்ல அழகுள்ளவன், நல்ல உருவ பலசாலி, என்ன தெரிஞ்சுக்கிடாம பொடிப்பைய இவனெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற கோபம் அவனுக்கு. அந்த இருதயத்தை யார் அறிந்திருந்தார்? கர்த்தர் அறிந்திருந்தார். நான் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ எலியாபுக்கு இல்லாத ஒரு இருதயம் தாவீதுக்கு என்ன இருந்தது? அவன் என்னவா இருந்தான் தெரியுங்களா? அவன் நல் மேய்ப்பனாக இருந்தான். இயேசுக்கும் அவனுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தது. there is so many similarities between David and Jesus. இயேசுக்கும் தாவீதுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தன. முதல் ஒற்றுமை என்ன தெரியுமா? 2 பேருமே நல் மேய்ப்பர்கள், குட் ஷெப்பர்ட்.
டேவிட் அண்ட் ஜீசஸ் போத் ஆர் குட் ஷெப்பர்ட். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க முன் வந்தவர்கள். அல்லேலூயா. அந்த இருதயம் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆடுகளுக்காக சிங்கத்திட்ட போராட போறான், ஆடுகளுக்காக கரடிகிட்ட போராட போறான். பாருங்களேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அட ஒரு ஆடு தான் அடிச்சுட்டு போட்டோம்பா. சிங்கத்துக்கிட்ட போய் யாராவது போராட முடியுமா? கரடிக்கிட்ட யாராவது போராட முடியுமா? தான் உயிரெல்லாம் விட வேண்டிய ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி யாராவது ஒரு காயம் பட்டிருந்தா என்ன சொல்லுவா? டே போனா போட்டோம், விட்டுடுறா, அது ஒரு ஆடுன்னு எடுத்துகிட்டு போட்டோம், ஏன்டா நீ உயிரை கொடுத்து மாண்டுக்கிற சொல்கிறோமா இல்லையா? இப்போ கூட சில நேரங்களில் கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்கிறோம்? அப்பா சண்டைலாம் வேணாம்பா, இருக்கிற பணத்தை கொடுத்து விடுங்க, நம்ம உயிர் எந்த ஆபத்து வரக்கூடாது, அப்படி தானே பொதுவாக சொல்லுவோம். பணம் போனால் கூட என்ன பண்ணிக்கலாம்? சம்பாதித்து கொள்ளலாம். காயப்பட்டு அவங்ககிட்ட சண்டை போகிறோன்னு போயிட்டு ஒரு வீர விவசனம் காட்டி ஹீரோவாக ட்ரை பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, அப்படி தானே பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம காயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவன் யாருக்காக உயிர் கொடுக்க வந்தான்? தன் ஆடுகளுக்காக. அது ஆடாக நினைக்கிறேன், நான் ஒரு மேய்ப்பேன், அதனுடைய நல்மெய்ப்பனாக இருக்கிறேன், அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வரமாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், நரிகள் ஓநாய்கள் வருகிற பொழுது ஆடுகளை விட்டுட்டு ஓடுறவன் யாரு? அவன் ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. இயேசு ஒரு நல்ல ஊழியக்காரனாக நல்ல மேய்ப்பனாக இருந்தார். அதே மாதிரி தான் தாவீது இருந்தார். he was a good shepherd. அந்த இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்த்தாரு. தாவீதுடைய இருதயம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற இருதயம். எலியாபின் இருதயம் எப்படி இருந்தது? பொறாமை பிடித்து கோபம் கொண்டு விரக்தியில் இருந்தது. he was a jealous, anger, frustration. அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அதனால் அவனை புறக்கணிக்கிறார். ஈவன் பல காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23, 27, 28 வசனம். மத்தேயின் புஸ்தகம், மேத்யூ 23 verses 27 and 28. பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பாருங்க, எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். உள்ளத்துல எப்படி இருக்கணும்? வெளிப்புற தோற்றத்துல நீதிமான்களை மாதிரி, நம்மள மாதிரி ஒரு நீதிமான் கிடையாது. அப்படியே பார்க்கும்போது பரலோகம் இறங்கி வந்துட்டா மாதிரி நம்ம இருக்கிறது நல்லது தான். ஆனால் இருதயத்தில் எப்படி இருக்கக்கூடாது? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கக்கூடாது. உள்ளம் பரிசுத்தப்படாம வெளி தோற்றத்தில் நம்ம எவ்வளோதான் நம்ம பரிசுத்தவான்களை போல நீதிமான்களை போல காட்டினாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நாங்கள் இருப்போம். ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு, தோற்றத்தை பார்க்கல. தோற்றம் என்று சொன்னால் வெறும் அப்பியரன்ஸ்ன்றது இல்லை. நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய பதவி, நம்மளுடைய அதிகாரம், நம்முடைய செல்வாக்கு, நம்மளுடைய அழகு எல்லாமே இதில் கலந்து வருது. ஆமென். மனுஷங்க தான் அதை பார்ப்போம், நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் இல்லையா? மனுஷர்கள் அப்படி தானே பார்ப்போம். நல்லா கோட்டு சூட்டு டிப்டாப்பாக போட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஒரு கசங்கன உடைய கிழிஞ்ச உடைய போட்டு வந்தால் என்னப்பா இவர் இப்படி போட்டு வந்து, இப்படி தான் நேச்சுரலாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த அப்பியரன்ஸை பார்க்கறதில்லை, தோற்றத்தை பார்க்கறதில்லை, இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றதான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் இருதயம் நாங்கள் பரிசுத்தப்படாமல் தோற்றத்தில் நாங்கள் நல்லவர்களைப் போல நீதிமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல காட்டினால் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. ஆமென். குட் லுக்கிங் டூம், அவ்வளோதான். டூமில் என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? பாடி தான், டெட் பாடி தான் இருக்குது உள்ளுக்குள்ள. ஆமென். பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்கே ஒரு ஓமையை பார்க்கலாம். பரிசேயன் ஆயக்காரன் ஓமை, பாரிசீஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டர். ரெண்டு பேர் ப்ரே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பரிசேயன் பாரிசீஸ் ப்ரே பண்ணுறாங்க. வாசிக்குமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 10, 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன்.
பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிருமென்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென், ஆமென். 2 பேர் ப்ரே பண்றாங்க. பரிசேயன் எப்படி ப்ரே பண்றான் பாருங்க. ப்ரே பண்றது விடுங்களேன். ஃபர்ஸ்ட், ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தவறா? பரிசேயன் உண்மையாகவே எப்படி இருக்கிறான்? அவன் உண்மையாகவே பரிகாரன் அல்ல, யாரையும் பரிகாசம் பண்ணுறவன் இல்லை, யாரையும் அநியாயம் செய்கிறவன் அல்ல, யாருக்கும் விபச்சாரக்காரனும் அல்ல. அவன் இதுக்கு நல்ல குணம் தானே? யோசிச்சு பாருங்களேன், அது நல்ல குணம் தானே? அவன் பரியாசக்காரன் இல்லை, விபச்சாரக்காரன் இல்லை, அவன் அநியாயம் செய்கிறவன் அல்ல. அது ஒரு நல்ல குணம் தானே? சரி, அடுத்தது என்ன? அவன் 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறான். நல்லதா இல்லையா? இங்கே எத்தனை பேர் 2 நாள் உபவாசிக்கிறோம் சொல்லுங்களேன்? இல்லை. அப்போ அவன் உபவாசிக்கிறான் இல்லையா? நல்ல விஷயம் தானே? வாரத்தில் 2-3 நாள் உபவாசிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான்? சம்பாத்தியில் தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் தசமமாக கொடுக்குறான், டைத்து கொடுக்குறான், ப்ராப்பராக டைத்து கொடுக்குறான். எத்தனை பேர் நம்ம கொடுக்குறோம் டைத்து? நம்மளோட அவன் பெட்டரான ஆள். பரிசேயன் பெட்டரான ஆள். ஆனால் எங்கே பிரச்சனை வருது? அவன் நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறான். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இஸ் கம்பேரிங் வித் த சின்னர்ஸ். அவன் தன்னை ஒரு பாவியோடு கூட ஒப்பிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த பாவி மாதிரி நான் இல்லைப்பா. உண்மையாக அவன் நல்லவன் தான். பரிசேயன் உண்மையிலே நல்லவன் தான். ஆனால் எந்த இடத்துல தப்பு பண்ணுறான்? அந்த பெருமை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறேன் தெரியுமா, நான் எப்படி உபவாசிக்கிறேன் தெரியுமா, நான் எப்படி எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியும் தெரியுமா, எனக்கு எப்படி வொர்ஷிப் பண்ண தெரியும் தெரியுமா, நான் எப்படி சுவிசேஷம் சொல்லுவேன் தெரியுமா, நான் எவ்வளோ காணிக்க கொடுக்குறேன் தெரியுமா, நான் எவ்வளோ இது செய்வேன் தெரியுமா, அது செய்வேன் தெரியுமான்ற ஒரு பெருமை அவனிடத்தில் இருந்தது. அதுவும் எப்படிப்பட்ட பெருமை? மற்றவரோடு கம்பேர் பண்ணின ஒரு பெருமை. அது என்னது? ஒரு விதமான தன்னை உயர்த்துகிற பெருமை. நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு பெருமை. ஆனால் ஆயக்காரன் உண்மையிலே பாவி, இருக்கிறதுலே ஒரு கேடுகட்ட பாவி தான் அவன். ஆனால் அதை உணர்ந்திருந்தான். ஆமென். அவன் தன்னை கன்ஃபஸ் பண்ணுறான், பாவியான என் மேலே கிருபையாயிரு ஆண்டவரே. அல்லேலூயா. இஸ் கன்ஃபஸிங். அந்த பாவத்தை அறிக்கையிடுறான். நான் பாவிதான் ஆண்டவரே, என் மேலே. அவன் எங்கேயாவது கம்பேர் பண்ணுறானா? இல்லை. தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் அதனால தான் சொன்னான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசேயன் அந்த தப்பு பண்ணான். அப்போ ஆண்டவர் என்ன பார்த்தாரு? 2 பேருடைய இருதயத்தை பார்த்தார். பரிசேயனுடைய இருதயத்தில் ப்ரைடு, பெருமை இருந்தது. ஆனால் அந்த ஆயக்காரனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? தாழ்மை இருந்தது, ஹம்பிள்னஸ் இருந்தது. கர்த்தர் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். இதே நம்ம அந்த 2 பேர் ஜெபம் பண்ணுற இடத்துல நாம் நின்று தான் என்னன்னு சொல்லியிருப்போம், பரிசேயன் சூப்பர்ப்பா இல்லையா, நல்லா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஆயக்காரன் பார், ஆயக்காரன் நாம் என்ன பார்த்துருப்போம்? அவன் செய்த பாவங்களை தான் பார்த்துருப்போம். ஆனால் 2 பேருடைய இருதயத்தை நம்மால் பார்க்க முடியாது. கர்த்தர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. என்ன? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இருதயத்தை காண்கிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, நாட் யுவர் அப்பியரன்ஸ், யுவர் இன்னர் ஹார்ட். காட் சீஸ் யுவர் இன்னர் ஹார்ட், நாட் த அப்பியரன்ஸ். உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கல, உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அதனால் அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பிரியமாக உங்கள் இருதயம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சவுலுக்கு அடுத்து யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை தெரிந்து கொண்டார். ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார்ன்றதுக்கு 2 வசனங்கள் இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம்
13:14, அப்போஸ்தலர்கள் 13:22. இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். எப்படி ஆண்டவர் பார்த்தாரா? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். The Lord has sought out a man after his own heart and appointed him ruler of his people. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருவனை தேடினார். அதான் யாரு? தாவீது. நீங்க 2 வசனம் 1 சாமுவேல் 13:14 மற்றும் அப்போஸ்தலர்கள் 13:22 வசனங்களை வாசிக்கும் போதும் தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அவன் அதை செய்து முடித்தான். ஆண்டவர் சிந்தித்ததை அவன் செஞ்சு முடித்தான். ஒரு தவறு செய்தான், உண்மையாக அவன் பட்சபால் விஷயத்தில் ஒரு தவறு செய்தான். ஆனால் நீங்கள் சங்கீதம் 51 எடுத்து வாசி பாருங்களேன். அந்த பாவத்தை அவன் எப்படி அறிக்கையிடுறான்னு பாருங்க. ஆண்டவரே என்னை கொன்று போடும் ஆண்டவரே, அப்படி தான் சொல்கிறான். என் பாவத்தை மன்னியும், கிருபையாய் என் பாவத்தை மன்னியும், ஈசுரப்பினால் என்னை கழுவோம், பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாதிரும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நான் எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். ஆண்டவரே என்னுடைய இந்த பாவத்தை நீங்கள் மன்னிச்சா நான் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 51 தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு இன்சிடென்ட் தான் தாவீது செய்த ஒரு தவறு. மற்றபடி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்தான். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். தாவீதுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். a man after his own heart. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்கே தாவீது காணப்பட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா இந்த இருதயம் ரொம்ப முக்கியமானது? எரேமியாவின் புஸ்தகம் 17:9-10 எடுத்து வாசிங்க. இந்த இருதயம் நம்ம ஒரு இயற்கையாகவே இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசிங்க. ஜெரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாய் இருக்கு. உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு இடம்னா அது எந்த இடம்? இருதயம் தான். The heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? இதை அறியத்தக்கவன் யார்? இதை அறிஞ்சிட்டோம்னா இதுதான் பெரிய ஞானம். இதை அறிஞ்சு கொண்டோம்னா இந்த இருதயம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னா அந்த இருதயம் தான். அது எப்படிப்பட்டது? மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அப்படிப்பட்டது தான் இந்த இருதயம். இதை சுத்திகரிக்கும்படி தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்த ஆவி எங்க கொடுத்துருக்கிறாரு? எங்கள் இருதயத்தில் தான் கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்றதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. The Jesus blood cleanses our sin but forgive our sins, but the Holy Spirit cleanses our heart. இருதயத்தை எப்படி பண்றாராம்? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் பண்ண அங்கதான் வாசம் பண்ணுகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை உங்கள் இருதயங்களை தந்திருக்கிறாரே. பரிசுத்த ஆவி எங்கெங்க இருக்கிறாரு? எங்க இருதயத்தில் இருக்கிறார். The Holy Spirit living in our heart. ஏன்னா அந்த இடம் தான் ரொம்ப மோசமான இடம். அதை பரிசுத்தம் பண்ணணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இது எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் தான் மகா மோசமானது. ஆமென். அப்போ இந்த இருதயத்தை நாங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் புஸ்தகம் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். we have to be protected our heart. காத்துக்கொள்றது எந்த பாவத்திலிருந்தும் செய்யாதபடிக்கு இருதயத்தை நாங்கள் பார்த்து கொண்டோம்னா என்ன நமக்கு கிடைக்கும்? ஜீவ ஊற்று, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் பரிசுத்த ஆவியான இருதயங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 15:19 ஆண்டவர் சொல்றார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து தான் வரும். ஒருத்தன் செய்யறதுக்கு முன்னாடி எங்கிருந்து அது வருது சொல்லுங்களேன்? பொல்லாத சிந்தனையும் கொலை ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி அவனுடைய இருதயத்தை சிந்திச்சு தானே செய்யணும். ஒரு கொலை பண்ணுறதுன்னா அப்படின்னா எடுத்து போய் டக்குனா கத்தி எடுத்து குத்திடுறாங்க. முதல்ல யோசிக்கணும், இந்த நபரை நான் என்ன பண்ணணும்? கொலை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அப்புறம் தான் செயல்படுவார்கள்.
அப்போ அந்த இருதயத்திலேருந்து தான் என்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், கோபம், விரக்தி, அகம்பாவம், அங்கே மற்றொரு மேலே இருக்கிற வன்மம், எரிச்சல், இதெல்லாம் எங்கேருந்து வருது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எங்கேருந்து வருது? ஆல் த deceitful comes from heart. மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. மன்னிப்பு எப்படி கொடுக்கணும்? இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய் நம் சகோதரர்களை நாம் மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களாலே சகோதரர்கள் தான். அது இருதயத்திலேருந்து மன்னிப்பு கேட்கணும், இருதயத்திலேருந்து அவங்களுக்கு நாங்கள் மன்னிச்சு விடணும். சும்மா ஒரு பேரளவுக்கு இல்லை. அநேகம் என்ற நாட்கள் என்ன தெரியும், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம். ஒருத்தரை மன்னிக்கிறது கூட பெயரளவுக்கு ஒருத்தரை மன்னிக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அதாவது பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட்லேருந்து நாங்கள் ஒருத்தரை வந்து மன்னிக்கணும். ஃபர்கிவ் ஃப்ரம் யுவர் பாட்டம் ஆஃப் ஹார்ட். சும்மா பேரளவு இல்லை, மன்னிச்சுங்க. உதட்டளவில் தான் அநேக என்ன இருக்குது, நமக்கு மன்னிப்பு நாங்கள் கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உள்ளத்திலிருந்து அது வந்திருக்கணும். அப்படி உள்ளத்திலிருந்து நாம் ஒருவரை மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா மனப்பூர்வமாக மன்னிச்சிடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்கள் யார் இது வரைக்கும் மன்னிக்கலையோ மனப்பூர்வமாய் மன்னிச்சிடுங்க. அப்படி மன்னிச்சாதான் பரமபிதா நம் பாவங்களை மன்னிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க ப்ளீஸ். நிறைய இடத்துல நீங்கள் ஆண்டவர் பாருங்கள் எப்படி சொல்கிறாரு. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. தெரியும், இருதயம் கலங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு பாவம், ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்போ நடக்கும்? ஒரு ட்ரபுளான பீரியடில் தான் நம்மளுக்கு நடக்கும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான நேரத்தில், கோபமான நேரத்தில், எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் இருதயம் கலங்கி போயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதுக்கும் கலங்காதீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வையுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இருதயம் கலங்கிடுச்சுன்னா நம்ம எதையும் செயல்பட முடியாது. பல விதங்களிலே பிசாசானவன் எங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுவான், இல்லையா? எங்களுடைய சூழல்கள் கலங்க பண்ணுகிற ஒரு சூழலாக இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு இருதயம் பலப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பல இடங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஹார்ட்டுக்கு தான். அதனால் நான் என் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன்ல, நீ எதுக்கு பயப்படுற, நீ எதுக்கு கலங்குற? நான் என் சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் எங்களை கலங்க பண்ணிட்டான்னா நம்ம வந்து கர்த்தரை ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமாயிருங்கள். அந்த விசுவாசம் இருந்தால் இருதயம் ஒரு நாளும் கலங்காது. தேவனுடைய சமாதானம் இருந்தால் ஒரு நாளும் அது பயப்படாது. அல்லேலூயா. ஆமென். John 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் நின்று ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், அல்லேலூயா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடி வரும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னா வேத வசனம் சொல்லுகிறபடி நடவுங்கள். அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், தாவீத ராஜாவை ஆக்கிறதுக்கு முன்னாடி சவுலை எதுக்கு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணார்? ஆண்டவர் சவுலை புறக்கணித்ததுக்கான ஒரே ஒரு வசனம் நீங்கள் எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 15:22-23. இது புரிஞ்சிட்டோம்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது எப்படின்றது நமக்கு தெரியும். வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென், ஆமென். இந்த இடத்துல பாருங்க, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன பண்ணல? செவி கொடுக்கவில்லை. He is not listening the word of God.
இஸ் நாட் லிசனிங் த லார்ட்ஸ் வாய்ஸ். முதல்ல லிசன் பண்ணல, அப்புறம் என்ன பண்ணல, அதுக்கு ஒபே பண்ணல. புரியுதுங்களா? சத்தத்தை கேட்கவில்லை, சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை கவனமாக இருக்கணும். சத்தத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை எது? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. The word of God is the God's voice. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதை என்ன பண்ணணுமா? இதை கேட்கணும், இதன்படி நடக்கணும். Listen the word of God and obey the word of God. அல்லேலூயா. இது ரெண்டு முக்கியம். சவுல் அதை தான் பண்ணல. இஸ் நாட் லிசன் த வேர்ட் ஆஃப் காட், இஸ் நாட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவனை he rejected him. கர்த்தர் அவனை புறக்கணித்தார். அப்போ கர்த்தர் நமக்கு பிரியமாய் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் நீங்களும் நானும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? லிசன் த வேர்ட் ஆஃப் காட், ஒபே த வேர்ட் ஆஃப் காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. சொல்லுங்க, லிசன் த வேர்ட் ஆஃப் காட், ஒபே த வேர்ட் ஆஃப் காட். அப்படி இல்லைன்னா கர்த்தர் நம்மளை புறக்கணிப்பார், இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ஒரு வசனம் இருக்குது, நீ வேதத்தை மறந்தபடினால உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். அல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தபடினால. ஏன் ஆண்டவர் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார்? ஏன் நம்மளை மறப்பேன்னு சொல்லலை, நம் பிள்ளைகளை சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மேலே பிள்ளைகள், நம்மை காட்டு நம்ம பிள்ளைங்க மேலே தான் என்ன வச்சுருக்கிறோம், ரொம்ப உயிராக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ என் வேதத்தை மறந்துட்டேன்னா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ஏன்னா வேதத்துக்கு அவன்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு படி நடக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அங்கே சாமுவேலுக்கு சவுலை பற்றி சொன்ன மாதிரி தான் நம்மளை பற்றி சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னில் விசுவாசிக்கிறவன். அப்போ இந்த வசனங்களில், இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசிச்சா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதன்படி நம்ம கேட்டு நடக்கலைன்னா எங்கள் இருதயங்கள் இன்னும் என்னவதாக இருக்கிறது? இன்னும் மகா கேடும் திருக்குள்ளவதமாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தான் இருக்கும், இல்லையா? அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நாம் செய்வோம் என்றால், இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம் என்றால், பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்றால், நாங்கள் கர்த்தருக்கு என்னவா இருப்போம்? பிரியமாக இருப்போம். எப்படி தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானோ, நாமளும் எப்படி இருக்க முடியும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்கள் நானும் இருக்க முடியும். அல்லேலூயா. இருதயம் சந்தோஷமாக இருந்தால் தான் சிரிப்பே முகத்தில் வரும். ஒருத்தர் நம்ம கவலையாக இருக்காங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன ஆச்சு? கேட்குறோமா இல்லையா? இல்லை, கேட்குறோமா இல்லையா? அது எதை வச்சு கேட்குறோம்? முகத்தில் வெளிப்படுது. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ரிஜாய்ஸ் இஸ் ஹாப்பினஸ் இஸ் இட்ஸ் அ குட் மெடிசன். நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்ல மருந்து. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இல்லையா? என்னென்ன விஷயத்தினால பிரச்சனைகள் வரும் பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 21:34 பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நிலையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம். இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது? உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா கண்டதுக்காக கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் வரப்போகிறார். சொல்லுங்கள், தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமால் போல் மனுஷரில் இருதயத்துக்கு ஒத்திருக்கும், இல்லையா? தண்ணியில் முகத்தை பார்த்தா என்ன கட்டு தெரியும்? நம்ம முகம் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கை முறை எதை வெளிப்படுத்துகிறார்? எங்கள் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். போன முறை அந்த ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்புன்ற பேரில் அழகாக எடுத்தாப்புல, இல்லையா? கண்ணாடியில் பார்த்தா நம்ம முகம் எப்படி தெரியுமோ அப்படி எங்களுடைய வாழ்க்கை எதை காட்டுகிறது?
நம் இருதயம் எப்படிப்பட்டது. ஒரு சொல்கிறோம்ல, ஒருத்தர் இறந்துட்டா என்ன சொல்கிறோம், நல்ல மனுஷம்பா அவர், எப்படி நடந்தார் தெரியுமா, எப்படி இருந்தார் தெரியுமா. ஏன்? அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக அவருடைய வாழ்க்கை காட்டுகிறது. அதான் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா. அட அவனாப்பா செத்து தொலைஞ்சது கூட நல்லதுதான்பா, பொல்லாத மனுஷன் இல்லையா. ஏன்? வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அந்த இருதயம் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகிறது. நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் போன வாரம் தம்பி எடுத்தது. நாங்கள் எப்படி இருக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் எது? வேதம் தான் அந்த கண்ணாடி. நாம் ஆவிக்குரியவர்களாக எப்படி இருக்கிறோம், ஆவிக்குரியவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த வேத வாக்கியங்கள்லாம். இதை பார்த்து தான், ஓ நான் இப்படி தப்பு பண்ணுறேன், இதில் சரியாக இருக்கிறேன், இதில் சரியாக இல்லை, எங்களை திருத்திக் கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய கண்ணாடி. அல்லேலூயா. ரெண்டே விஷயம்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்கள், பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி நாங்கள் செய்கிற போது கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான மனுஷன் தாவீதை போல நாமும் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் சொல்கிறார். என்னை நேசிக்கிறியா? முழு இருதயத்தோடு என்னை நேசி, முழு இருதயத்தோடு, முழு சிந்தியோடு, முழு பலத்தை, முழு இருதயத்தை என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் எது நீ கவலைப்பட்டு இருக்கிற? இல்லையா? சொல்கிறாரா இல்லையா? ஆண்டவர் முழு இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். பரலோகத்துக்கு போயிடணும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.